நம்ம ஹீரோயினுக்கு டிரான்ஸ்ஜெண்டர் மேல காதல் வருது. ஸோ அவனை பையனா மாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறா. இதுதான் ஸ்டோரியோடைய ஒன்லைனர். ஹீரோயின் ட்ரெயின்ல பாட்டு கேட்டுட்டு போகும்போது அந்த பாட்டு பிடிக்காம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி என்னடி பாட்டு இதுன்னு சொல்லி திட்டுறா. அடியே உனக்கு போர் அடிச்சா ட்ரெயின்ல இருக்க பசங்களை சைட் அடின்னு சொல்லுவா இந்த ஃப்ரெண்டுக்காரி. ஆமா நீ சொல்லிட்டு போயிடுவ, ஒரு 5 நிமிஷம் நான் சைட் அடிச்சா இவனுங்க 2 மணி நேரம் என்ன ஃபாலோ பண்ணி என் உயிரை எடுத்துருவானுங்க, இதுல எனக்கு தேவையா அப்படின்னு போனை கட் பண்ணிடுறா. அப்பதான் ஒரு திருநங்கை திருச்செல்வி ட்ரெயின்ல காசு கட்டிட்டு வராங்க. ஹீரோயினும் காசு கொடுத்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி திருச்செல்வி ஒரு பையனா இமேஜின் பண்ணி சைட் அடிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் அவங்க அழகான ஒரு பையனா தெரியுறாங்க. திருச்செல்வியோட உடம்பு எல்லாம் கம்ப்ளீட்டா ஒரு பையனா தான் இருக்கா. ஆனா வாட்டர் பாக்கெட் உள்ள வச்சு பொண்ணா வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க. முழுமையா பொண்ணா மாற முடியலன்னு ஃபீல் பண்றாங்க. அப்பதான் கூட இருக்கவங்க வந்து இங்க பாரு கண்ணே, நீ நல்ல பணத்தை சேர்த்து வச்சு ஆபரேஷன் மட்டும் பண்ணினா பொண்ணுங்களை விட நீ ரொம்ப அழகா இருப்பேன்னு ஆறுதல் சொல்லுவாங்க. ஹீரோயின் வேணும்னே அடுத்த நாள் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு திருச்செல்வி இருக்க இடத்த நோக்கி போறாங்க. அந்த பக்கமா இருந்த பொறுக்கி பசங்க திருச்செல்வி கிட்ட 50 ரூபாய் கொடுத்துட்டு வான்னு கூப்பிடுறாங்க. அந்த பக்கமா ஹீரோயின் வரத பார்த்துட்டு இங்க பாரு செம்மையா இருக்கான்னு ரேட் என்னன்னு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. திருச்செல்வியும் ஏமா உங்களுக்கெல்லாம் லாட்ஜ்ல இடம் இருக்குல்ல, எங்க ஏன் வந்து எங்களுக்கு பொழப்ப கெடுக்குறீங்க அப்படின்னு கேட்க, எங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாதுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன், ஆட்டோல போறதுக்காக தான் இங்க வந்தேன்னு சொல்லுவா. உடனே திருச்செல்வி அந்த பசங்களை அடிச்சு துரத்திட்டு ஹீரோயினை டிராப் பண்ண போவாங்க. ஹீரோயினும் நீங்க ஏன் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல வேலைக்கு போலாம்லன்னு சொல்லுவா. நீங்க என்னைக்கு எங்களை கிராஸ் பண்ணும்போது மேலையும் கீழையும் பார்க்காம நார்மலா பார்த்துட்டு போறீங்களோ அன்னைக்கு நாங்க வேலைக்கு போறோம்னு சொல்லுறாங்க. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், டிராப் பண்ணல 500 ரூபாய் கொடுத்துட்டு போகணும்னு சொல்ல, அட என்னங்க இது நைட்டு உள்ளையா இருக்கேன்னு ஹீரோயினும் 500 ரூபாய் கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டு போயிடும். திருச்செல்வி மேல ஏற்பட்ட ஈர்ப்பால ஒரு ஆண் எதுக்காக பெண்ணா மாற ஆசைப்படுறான்னு ஹீரோயின் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் திருச்செல்வி ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவங்களை கூப்பிட்டு இன்னைக்கு எவ்வளோ கலெக்ஷன்னு கேட்கும்போது 500 ரூபாய் தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோயினும் அந்த 500 ரூபாவை கொடுத்துட்டு உங்க கூட இருக்கும்போது தான் நான் சேஃபா ஃபீல் பண்றேன்னு சொல்றா. அட அதுக்காகலாம் உங்க கூட என்னால ஃபுல் டே இருக்க முடியாதுமா, எனக்கு ட்ரெயின்ல மட்டும் தான் 500 ரூபாய் கலெக்ஷன் ஆகும், ஆனா இந்த ஒரு நாள் ஃபுல்லா நான் 5000 ரூபாய் கலெக்ஷன் பண்ணுவேன்னு சொல்றா. சரின்னு ஹீரோயினும் அவங்க நம்பரை வாங்கிட்டு பாய் சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. நாள் ஆக ஆக ஹீரோயினுக்கு திருச்செல்வி மேல இருக்க காதல் அதிகமாகுது. அவங்க கிட்ட போன் பண்ணி மணிக்கணக்கா பேசிட்டே இருக்காங்க. தனியா இருக்கும் போதெல்லாம் திருச்செல்வியோட ஒரு ஆணா இருந்தா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள இமேஜின் பண்ணி ஒரு டிராயிங்கை வரைய ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் திருச்செல்வியை எதர்ச்சியா மீட் பண்ணி ஜூஸ்லாம் குடிக்கிறாங்க. அதை பார்த்து இந்த ஃப்ரெண்டுக்காரி அடியே என்னடி இந்த மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க, என்ன லவ்வா அப்படின்னு கேட்க, ஆமா என்ன உனக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நாளுக்கு நாள் திருச்செல்வி மேல இருக்க காதல் அதிகமாயிட்டே இருக்க ஒரு நாள் ஹீரோயின் திருச்செல்வியை பீச்சுக்கு வர சொல்லி அவ வரைஞ்ச அந்த டிராயிங்கை காமிக்கிறா. அட யாருமா இவன், சூப்பரா இருக்க நீன்னு சொல்ல, இது நீதான் திரு, இதுக்கப்புறம் உன் பேரு திருச்செல்வி கிடையாது திருன்னு சொல்றா. யாரடி திரு, நான் ஒன்னும் ஆம்பளை கிடையாது, உன் பின்னாடி நாய் மாதிரி அலைய அப்படின்னு அந்த டிராயிங்கை கிழிச்சிடுறா. சொல்றத கேளு திரு, குடிக்க அடிமையாகிறவங்களே ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் அடிக்ட் ஆகுறாங்க, அவங்களே அதுல இருந்து வெளியே வரும்போது கண்டிப்பா உன்னாலையும் ஹார்மோன் சேஞ்சஸ்ல இருந்து வெளியே வர முடியும், ஒரு பையனாவே இருக்க முடியும்னு திருன்னு புரிய வைக்க ட்ரை பண்றா. இப்ப நான் அப்படி இருந்தா உனக்கு என்னடி அப்படின்னு கேட்க, ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன் திரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் ஹீரோயின் அவ காதல சொல்றா. இதெல்லாம் நடக்க சான்ஸே இல்லைன்னு திருச்செல்வி அங்க இருந்து கிளம்பிடுறா. இந்த மாதிரி அவ இருக்கா, வீட்டிலுமே அவளை ஒதுக்கி இருப்பாங்க. ஹீரோயினும் நீ ஒரு பையனா மாறணும்னு தான் சொல்லியிருப்பா, எந்த பக்கம் மாறணும்னு தெரியாம திருச்செல்வி தவிச்சிட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஹீரோயினும் நிறைய வாட்டி கால் பண்ணிட்டே இருப்பா, ஆனா சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. ட்ரெயின்லயுமே திருச்செல்வி டெய்லி வர்றதே கிடையாது. அப்படி இருக்க டைரக்டா அவங்க ஆளுங்க கிட்டேயே ஹீரோயின் போய் கேட்க, அவ ஆபரேஷனுக்காக பாம்பே போயிட்டான்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு மனசு உடைஞ்சு போன ஹீரோயின் சூசைட் அட்டன் பண்றாங்க. ஒருத்தவங்களுக்காக நம்ம உயிரை எடுக்கிறது தப்புன்னு ஹீரோயின் புரிஞ்சு திருந்தி வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே 3 வருஷம் கழிச்சு ஹீரோயின் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு திருநங்கை முகத்தை மறைச்ச மாதிரி வந்து காசு கேட்கறாங்க. முகத்தை காமிங்க நான் கண்டிப்பா காசு தரேன்னு சொல்லிட்டு திருச்செல்வியை பத்தி அவங்க கிட்ட சொல்றாங்க. அவள மாதிரி நீங்களும் ஸ்ட்ராங்கா போல்டா இருங்க, யாரை பார்த்து பயந்து மூஞ்ச மூடாதீங்க, கண்டிப்பா உங்க ஃபீலிங்ஸை இந்த ஒரு நாள் இந்த சமுதாயம் புரிஞ்சுக்கும், உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்றா. டிரான்ஸ்ஜெண்டரோட ஹார்மோன் சேஞ்சஸ்னால அவங்கள தப்பா பார்க்காம அவங்க அப்படிதான் இருப்பாங்க, ஏன்னா அவங்க அந்த மாதிரி உணர்ச்சிகளை கொண்டவங்க, ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி கண்டிப்பா ஒரு நாள் இந்த சமுதாயமும் புரிஞ்சுக்கும் அப்படின்னு இந்த படத்தோட முடிச்சிருக்காங்க. வீடியோவை கடைசி வரையும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.